ஹாய், என்னோட பேர் முத்து சோலைப்பன். வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாப்பிக்கை பற்றி பேச போகிறோம். எப்படி நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட்டில் எது பெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செக் பண்ணி பார்க்க முடியும் அப்படிங்கிறத பற்றி. அதை எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது, நம்ம பண்ணியிருக்க இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இல்லை நம்ம பண்ண போகிற இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், இதில் எந்த இன்வெஸ்ட்மெண்ட் சூப்பரான இன்வெஸ்ட்மெண்ட், எந்த இன்வெஸ்ட்மெண்ட் நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு அப்படிங்கிறது எப்படி நம்ம ஐடென்டிஃபை பண்ண போகிறதா. அதுக்கு ஒரு சின்ன டூல் இருக்குது. அந்த டூலை வச்சு நம்ம எப்படி ஈஸியாக கண்டுபிடிக்கலாம் அண்ட் கம்பேர் பண்ணியும் பார்க்கலாம். அதாவது டிஃப்ரெண்ட் அசெட் கிளாஸ், அதாவது நீங்கள் ரியல் எஸ்டேட்டாக இருக்கலாம், இல்லை கோல்டாக இருக்கலாம், இல்லை டிஃப்ரெண்ட் அசெட் கிளாஸ் இருக்கு இல்லையா, அதில் ஒன்றுக்கு பக்கத்தில் வச்சு கம்பேர் பண்ணி பார்க்கணுன்னா ரொம்ப கஷ்டம். பட் இந்த டூலை யூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக பண்ண முடியும். ஸோ அந்த டூலை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கி வீடியோ போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்னா என்னன்னு தெரியாது அப்படின்னா, நான் ஆல்ரெடி பண்ணியிருக்க பேசிவ் இன்கம் த்ரூ ஃபினான்ஸுங்கிற வீடியோ மேலே இருக்கிற லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணி அந்த வீடியோ பாருங்கள். அந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். பட் இன்கேஸ் உங்களுக்கு இந்த காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் பற்றிலாம் நல்லா தெரியும், இந்த வட்டி கணக்கெலாம் நல்லா தெரியும் அப்படின்னா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு ரியல் கேஸ் சினாரியோ ஒன்று எடுத்துக்கலாம், சரிங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லலாம். இப்போ நீங்கள் ஒரு ரியல் எஸ்டேட் இன்வெஸ்ட்மெண்ட் நீங்கள் பண்ணியிருக்கீங்க. ஒரு என்ன சொல்கிறது, ஒரு 10 லட்ச ரூபாய்க்கு நீங்கள் ஒரு லேண்டு வாங்கியிருக்கீங்க. அந்த லேண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட 20 வருஷம் கழிச்சு அது 1 கோடி ரூபாய்க்கு போகுது. அப்படிங்கும்போது நீங்கள் உங்களுக்கு மைண்டில் என்ன தோணும், ஆஹா 10 லட்சத்துக்கு வாங்குறது 1 கோடி ரூபாய்க்கு போகுது, நம்மளுக்கு 10 டைம்ஸ் ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்சல்யூட் ரிட்டர்ன் சொல்லுவாங்க. ஸோ 10 டைம்ஸ் ரிட்டர்ன் கொடுத்துருக்கு, சூப்பர் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லி நினச்சிக்கலாமா? இல்லை, அது தப்பான அணுகுமுறை. இன்னொன்று பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு 10 lakhs இன்வெஸ்ட் பண்ண இடத்துல 1 crore விற்றோன்னா 90 lakhs நம்மளுக்கு ப்ராஃபிட் கிடைக்குது, இது சூப்பரான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ண முடியுமா? அதுவும் முடியாது. அதுவும் ராங் மெத்தட். சரி, வேறு எப்படி தான் பண்ணுறது? சரி, இன்னொரு சினாரியோ சொல்கிறேன். அதாவது இது நான் தப்புன்னு ஏன் சொல்கிறேன்னா, இப்போது 10 டைம்ஸ் ரிட்டர்ன்ஸ்னு சொல்கிறீங்களா, 10 lakhsங்க 1 crore ஆச்சுன்னா 10 டைம்ஸ் வந்துச்சு. ஆனால் 20 இயர்ஸில் வந்திருக்கு. இப்போ அதே இன்னொரு லேண்டு நீங்கள் அதே 10 lakhsக்கு வாங்கி 15 வருஷத்தில் 1 crore ஆயிடுச்சுன்னா எது பெட்டர் இன்வெஸ்ட்மெண்ட்? ஸோ இப்படி கம்பேர் பண்ணி பார்க்குறதுக்கு உங்களுக்கு ஏதாவது ஒரு டூல் வேணும். அது டூல் இருந்தால் தான் உங்களுக்கு கம்பேர் பண்ணி பார்க்கறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஆனால் இது ரொம்ப ஈஸியான மெத்தட். ஏன்னா ரியல் எஸ்டேட் பொறுத்தவரை வாங்குகிறோம் விற்கிறோம், அவ்வளோதான். ஸோ இதுக்கிடையில் எவ்வளோ நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட் காம்பவுண்டடாக ஆனுவல் க்ரோத் ரேட் க்ரோ ஆகிருக்கு, அதாவது நம்மளோட இன்ட்ரெஸ்ட் எந்த அளவுக்கு ரிட்டர்ன்ஸ் நம்மளுக்கு கொடுத்துருக்கு அப்படின்னு ஈஸியாக கால்குலேட் பண்ண முடியும். ஆனால் இதே ஒரு மியூச்சுவல் ஃபண்டுன்னு எடுப்போம். மியூச்சுவல் ஃபண்டில் நீங்கள் லம்சமில் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க. அப்பப்போ பார்த்தீங்கன்னா 10,000 இல்லை ஒரு டைம் 20,000, ஒரு எப்பப்போ உங்ககிட்ட பணம் இருக்கோ இல்லை எப்பப்போ உங்களுக்கு போடணும்னு தோணுதோ அப்பப்போ போட்டுட்ருக்கீங்க. அப்புறம் திடீர்னு ஒரு நாள் விற்கணும்னு நினைக்கல. அப்போ உங்களுக்கு எந்த அளவுக்கு உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்குன்னு எப்படி கண்டுபிடிப்பீங்க? ஒரே ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் இருந்துச்சுன்னா இவ்வளோ வருஷம் கழிச்சு இவ்வளோ க்ரோ ஆயிருக்குன்னா எவ்வளோ பர்சன்டேஜ்னு போட முடியும். பட் ஆனால் டிஃப்ரெண்ட் பாயிண்ட் ஆஃப் டைமில் இன்வெஸ்ட்மெண்ட் டிஃப்ரெண்ட் அமௌண்ட்ஸில் போடுறீங்க, அதுவும் லம்பாக போடல, எப்படி கண்டுபிடிக்க முடியும்? சரி, இன்னொரு கேஸ் எடுத்துப்போம். இதே கோல்டு எடுத்துக்கோங்க. கோல்டு பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டைமில் ஒரு வருஷம் பார்த்தீங்கன்னா 10 கிராம் கோல்டு வாங்குவீங்க, ஒரு வருஷம் 5 கிராம் கோல்டு வாங்குவீங்க. டிஃப்ரெண்ட் கோல்டு ரேட்ஸில் வாங்கியிருப்பீங்க. எல்லா கோல்டும் சேர்த்து உங்களுக்கு ஒரு மேரேஜ் ப்ரொபோசல் வருது உங்கள் வீட்டில். நீங்கள் அந்த கோல்டு எல்லாத்தையும் நீங்கள் விற்றுட்டு அதை காசாக்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ உங்களுக்கு எந்த அளவுக்கு ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்குன்னு எப்படி கண்டுபிடிப்பீங்க? அதுவும் கஷ்டம். இதை விட இன்னும் கஷ்டமான ஒரு விஷயம் சொல்கிறேன். இப்போ ஷேரில் இருக்கீங்க. ஒரே ஒரு கம்பெனியோட ஷேரை நீங்கள் வாங்குறீங்க விற்கிறீங்க, திருப்பி வாங்குறீங்க விற்கிறீங்க. ஒரே கம்பெனி ஷேரை இவ்வளோ டிரான்சாக்ஷன் பண்ணல, நீங்கள் அந்த கம்பெனியோட ஷேரில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணதுக்கு உங்களுக்கு எவ்வளோ ரிட்டர்ன்ஸ் கிடச்சிருக்கு அது கண்டுபிடிக்க முடியுமா? அதுவும் காம்ப்ளிகேட்டட். இதை விட இன்னும் காம்ப்ளிகேட்டடான ஒரு விஷயம் இருக்குது. என்னென்னா மியூச்சுவல் ஃபண்ட் எல்லாரும் சொல்கிறோம், அதில் எஸ்ஐபின்னு சொல்கிறோம். எஸ்ஐபின்னா என்ன? மாதம் ஒரு பர்டிகுலர் அமௌண்ட் ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும், ஒரு 1 இயரோ 2 இயர்ஸோ 5 இயர்ஸோ இந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட காலகட்டம் வரைக்கும் அது போயிட்டே இருக்கும். இப்போ நீங்கள் மாதம் ஒரு ஃபிக்ஸட் அமௌண்ட் போட்டுக்கிட்டே இருக்கீங்க. ஒரு 4 வருஷம் 5 வருஷமாக போடுறீங்க. திடீர்னு ஒரு 7-8 வருஷம் கழிச்சு நீங்கள் மொத்தமாக அதுக்கப்புறம் நீங்கள் போடல, 7-8 வருஷம் கழிச்சு நீங்கள் அது விற்கணும்னு நினைக்கல. உங்களுக்கு எந்த அளவுக்கு காம்பவுண்டட் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் உங்களுக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு எப்படி கண்டுபிடிப்பீங்க? இது எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு டூல். அதை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். எப்படி இதை ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும். இது கண்டுபிடிச்சது மட்டும் இல்லாமல் நம்ம கிட்ட இருக்கக்கூடிய டிஃப்ரெண்ட் அசெட் கிளாஸில் நம்ம போட்டிருக்க இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எந்த அளவுக்கு க்ரோ ஆயிருக்கு ஆஸ் ஆன் டேட் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஈஸியாக பார்க்க முடியும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் அதை வச்சு கம்பேர் பண்ணி பார்க்கலாம், எந்த இன்வெஸ்ட்மெண்ட் நல்லா கொடுத்துருக்கு ரிட்டர்ன்ஸு, எந்த இன்வெஸ்ட்மெண்ட் நல்லா கொடுக்கல, எது நம்ம பெட்டராக பண்ணணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் கம்பேர் பண்ணி நீங்கள் உங்களோட ஓன் அனாலிசிஸ் பண்ணி டிசிஷன் எடுக்க முடியும். ஸோ அந்த டூலை பற்றி தான் பார்க்க போகிறோம். என்னடா அது இவ்வளோ சஸ்பென்ஸ் சொல்கிறேன்னு பார்க்குறீங்களா? அந்த டூல் என்னென்னா XIRR.
XIRRனா என்னன்னா இண்டிவிஜுவல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ரியல் இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளோ ரிட்டர்ன்ஸ் உங்களுக்கு கிடைச்சிருக்கு அப்படிங்கிறத செக் பண்ணுறதுக்கு உண்டான டூல். இந்த டூல் எங்கே யூஸ் பண்ணுவோம்னா பெரும்பாலும் வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் போர்ட்ஃபோலியோவில் வந்து நீங்கள் அதிகப்படியான டிரான்சாக்ஷன் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. டிஃப்ரெண்ட் டைம்ஸில் டிஃப்ரெண்ட் அமௌண்ட்ஸில் டிஃப்ரெண்ட் டேட்ஸில் அந்த மாதிரி ஒரு ஆர்கனைஸ்டாக இல்லாத டிரான்சாக்ஷன் நிறைய இருக்குன்னா அந்த மாதிரி இடங்களில் கண்டுபிடிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுற டூல் தான் இந்த XIRR. இது வந்து எக்ஸல் ஷீட்டில் தான் போட்டு கண்டுபிடிக்க முடியும். ஸோ மைக்ரோசாஃப்ட் எக்ஸல் ஷீட்டில் எடுத்து நான் இன்றைக்கி உங்களுக்கு இதை எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ரொம்ப ஈஸியாக வந்து உங்களுக்கு புரியும். இதை பார்த்துட்டிங்க அப்படின்னா உங்களால் வந்து ரொம்ப ஈஸியாக உங்களோட என்ன மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணிருக்கீங்க நீங்களே வந்து இது பண்ணிக்கலாம். நீங்கள் எந்த விதமான கால்குலேட்டரோ எதுவும் டவுன்லோட் பண்ண தேவையில்லை, இல்லை நீங்கள் யாரையோ ஒருத்தவங்களை டிபெண்ட் பண்ணி நீங்கள் இது எவ்வளோ ரிட்டர்ன்ஸ் வந்திருக்குன்னு கேட்க தேவையில்லை, நீங்களே வந்து கற்றுக்க முடியும். வாங்க இன்றைக்கி போய் எக்ஸல் ஷீட்டில் போய் உள்ளே பார்ப்போம். ஸோ இப்போ நம்ம வந்து இந்த XIRR யூஸ் பண்ணி இந்த டூல் யூஸ் பண்ணி நம்ம டிஃப்ரெண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸை வந்து கம்பேர் பண்ணி ரிட்டர்ன்ஸ் எவ்வளோ வந்திருக்குன்னு சொல்லி நம்ம செக் பண்ண போகிறோம். ஸோ இது வந்து ஒரு சாம்பிள் டேட்டா. இப்போ ப்ராப்பர்ட்டி 1 ப்ராப்பர்ட்டி 2 இருக்கு இல்லையா, இது வந்து ஒரு ரியல் எஸ்டேட் இன்வெஸ்ட்மெண்ட் எடுத்துக்கோங்களேன். ஸோ இதுக்கு எப்படி நம்ம எக்ஸ்டெண்டட் ரேட் அதாவது XIRR கண்டுபிடிக்கிறது, நம்மளுக்கு எவ்வளோ ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது 1st January 2000 வந்து பார்த்தீங்கன்னா 20 லட்சத்துக்கு வந்து ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கிக்கிறீங்கன்னு வச்சுப்போம். அது வந்து ஆஸ் ஆன் டேட் அந்த ப்ராப்பர்ட்டியோட ஒர்த் வந்து ஒரு 3 crores அப்படின்னா, ஸோ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஸோ அந்த டேட் இருக்குல்ல 1/1/2020 இருக்கு இல்லையா, அந்த டேட்டு போட்டுட்டு அந்த அமௌண்ட்டு 20,000 அப்படின்னு சொல்லிட்டு 20 lakhs அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போட்டுருணும். அண்ட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 29th இன்னைக்கு டேட்டில் வந்து இதுக்கு எவ்வளோ ரிட்டர்ன், அதாவது இன்னைக்கு டேட்டில் இந்த ப்ராப்பர்ட்டி விற்றா எவ்வளோ போயிருக்கும் அப்படின்னு ஒரு அசம்ஷன், இல்லை எவ்வளோக்கு விற்றுருக்கீங்களோ அந்த ரேட்டு கூட போட்டுக்கலாம். ஸோ இன்னைக்கு டேட் இன்னும் விற்காதனால நான் ஆஸ் ஆன் டேட் என்ன இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்குறேன். ஸோ ஆஸ் ஆன் டேட் வந்து 3 crores வச்சுக்கோங்களேன். இதை நீங்கள் எப்படி போடணும்னா ஃபைனலாக என்ன விற்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதை வந்து மைனஸில் போடணும். -3 crores 1 2 3 4 5 6 7 7 0. ஸோ 3 crores போட்டோம். ஸோ இப்போ 3 crores போட்டோம்னா ஏர்னிங்ஸ் எவ்வளோ காமிக்குது, 2,80 lakhs அப்படி காமிக்குது. இப்போது இதேமாதிரி பக்கத்தில் வந்து இன்னொரு ப்ராப்பர்ட்டி இருக்கு இல்லையா, இந்த ப்ராப்பர்ட்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இது வந்து இந்த க்ரீன் கலரில் இருக்கு இல்லையா, அது வந்து பார்த்தீங்கன்னா வந்து 2010 வந்து 45 lakhsக்கு வாங்கியிருக்கோன்னு வச்சுக்கோங்களேன். அது ஆஸ் ஆன் டேட் வந்து 2 crores போகுது அப்படின்னா நம்மளோட ஏர்னிங்ஸ் எவ்வளோ, ஏர்னிங்ஸுங்கிறது இங்கே இருக்கும் உங்களுக்கு இந்த இடத்துல இருக்குது பார்த்தீங்களா, 1,55 lakhs வருது. இப்போ இதில் என்னென்னா, இப்போது என்ன ரேட் ஆஃப் ரிட்டர்ன் எவ்வளோ நம்மளுக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம கண்டுபிடிக்கணும். காம்பவுண்டடாக எவ்வளோ கிடைச்சிருக்குன்னு கண்டுபிடிக்கணும். அதுக்கு வந்து ஒரு சின்ன ஃபார்முலா இப்படி தான் போடணும். ஃபஸ்ட்டு என்ன பண்ணி ஈக்குவல் டு இந்த எல்லோ காலம் கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஈக்குவல் டு XIRR அப்படின்னு டைப் பண்ணிவிட்டு ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணுங்கள். ஒரு ப்ராக்கெட் போட்டுட்டு இதில் என்ன கேட்குது, வேல்யூஸ் கேட்குது. ஸோ இங்கே இருக்கிற வேல்யூஸை மட்டும் நீங்கள் ஃபுல்லாக செலக்ட் பண்ணிடலாம். அப்புறம் என்ன பண்ணணும், கமா போட்டுட்டு டேட்ஸ் கேட்குது. ஸோ இங்கே இருக்கிற டேட்டை அப்படியே ஃபுல்லாக நீங்கள் போட்டுக்கிட்டு அப்புறம் அந்த ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணி என்ட்ரு போட்டிங்கன்னா, சம்திங் ராங். ஓகே, இங்கே வந்து டேட் வந்து பார்த்தீங்கன்னா 1/1/2020 போட்டேன். ஆக்சுவலாக வந்து 1/1/2000 அது ஆக்சுவலாக. ஸோ 1/1/2000 போட்டிங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே தெரியும் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 13.04% வந்து காம்பவுண்டடாக வந்து கொடுத்துருக்கு. இப்போ இந்த ப்ராப்பர்ட்டிக்கு வந்து போடுவோம். ஸோ இந்த ப்ராப்பர்ட்டிக்கு போடையில் ஈக்குவல் டு XIRR ப்ராக்கெட் போட்டுட்டு இந்த வேல்யூஸ் இருக்குல்ல இதை ஃபுல்லாக செலக்ட் பண்ணிக்கோங்க. கமா இந்த டேட் இருக்குல்ல இந்த டேட்டை செலக்ட் பண்ணிக்கோங்க. ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணி என்ட்ரு போட்டிங்கன்னா 14.29% வந்து இது ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு. ஸோ இது பார்த்தீங்கன்னா வந்து டெக்னிக்கலாக வந்து நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தோன்னே என்னென்னா பர்சன்டேஜில் பார்க்காம எடுத்தோடனே பார்த்தா இவர் வந்து 2.8 crores ரிட்டர்ன் வந்திருக்கு, இதுக்கு 1.55 crores வந்து நம்மளுக்கு ப்ராஃபிட் கிடச்சிருக்கு, ஏர்னிங்ஸ் கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லி அதை வச்சு கம்பேர் பண்ணிவிட்டு ப்ராப்பர்ட்டி 1 தான் சூப்பர் அப்படின்னு சொல்லி நம்ம டிசைட் பண்ணிடுவோம். பட் அது தப்பு. எப்போவுமே வந்து பர்சன்டேஜில் பார்க்கணும். அதுவும் காம்பவுண்டடாக வந்து எவ்வளோ ரிட்டர்ன்ஸ் நம்மளுக்கு கொடுத்துருக்குன்னு நம்ம பார்த்தா தான் நம்மளுக்கு ஆக்சுவல் ஃபிகர் வந்து தெரியும். ஸோ இது வந்து 13% கொடுத்துருக்கு, இது 14.29% ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. இப்போது இது வந்து ப்ராப்பர்ட்டி. இப்போ கோல்டுன்னு எடுத்திங்கன்னா, இப்போ கோல்டு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இப்போ காயின்ஸ் சேர்க்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். கோல்டு காயினாக நீங்கள் வாங்குறீங்க இல்லை நகையாக வாங்குறீங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் இங்கே ஒரு ப்ளூ கலரில் கொடுத்துருப்பேன். இங்கே பாருங்கள் 2006 வந்து நான் ரஃபாக இதெல்லாம் வந்து கரெக்டான ஃபிகர்ஸில் நானாக சும்மா ஒரு இது போடுறேன்.
10 கிராம் வாங்குறீங்க 840 ருபீஸ்க்கு வாங்கியிருக்கீங்க. 2007ல் 25 கிராம்ஸு 1020 ருபீஸ்க்கு வாங்குறீங்க. அந்த மாதிரி வந்து டிஃப்ரெண்ட் டேட்டில், டிஃப்ரெண்ட் மந்தில், டிஃப்ரெண்ட் இயரில் வந்து நீங்கள் வந்து ஒரு என்ன சொல்கிறது டிஃப்ரெண்ட் அமௌண்ட் ஆஃப் கிராம்ஸ் வாங்குறீங்க. அதோட ரேட்டும் வந்து மாறிக்கிட்டே இருக்குது. இப்போ என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா, மொத்தமாக நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் சேர்த்திங்கன்னா இங்கே வருது பாருங்கள். சம் வந்து பார்த்தீங்கன்னா 8,36,000 நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்க. நீங்கள் ஆஸ் ஆன் டேட் நீங்கள் அதை வந்து விற்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, இன்றைக்கி டேட்டு கோல்டு சும்மா நான் இது எதுவுமே கரெக்டான வேல்யூ இல்லை, சும்மா இன்றைக்கி டேட் வந்து 5,300 ருபீஸ் பர் கிராம் போகுதுன்னு அப்படின்னு வச்சுப்போமே. ஸோ அப்படி வச்சுக்கிட்டிங்கன்னா என்ன ஆகும்னா 14,31,000 வந்து அதோட வேல்யூ மாதிரி உங்களுக்கு காட்டும். இது எப்படி ஒன்றும் இல்லை, இது வந்து நான் இது ரெண்டுத்தையும் எடுத்து மல்டிப்ளை பண்ணியிருக்கேன். நீங்கள் ஃபார்முலா போட்டு மல்டிப்ளை பண்ணலாம், இல்லை உங்களுக்கு அது போட தெரியலனா டேரெக்டாகவே மல்டிப்ளை பண்ணி நீங்கள் என்ட்ரி பண்ணிக்கலாம். ஸோ அந்த கடைசியாக வந்து ஆஸ் ஆன் டேட் என்ன ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்குங்கிறதுக்கு நம்ம மைனஸில் இங்கே போட்டிருக்கோம். இங்கே பாருங்கள், -14,31,000. ஸோ இதோட ஆக்சுவல் ஏர்னிங்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா 8.3 lakhs. நம்ம இன்னைக்கு டேட்டில் விற்றா 14.3 lakhs கிடைக்கும். ஸோ இது ரெண்டுத்துக்கும் மைனஸ் பண்ணி பார்க்கல வரது தான் 5.95 lakhs ஏர்னிங்ஸ். பட் இதை வச்சு நம்ம முடிவு பண்ணிட முடியுமா கோல்டு பெட்டரா இல்லை இந்த ப்ராப்பர்ட்டி பெட்டரானு? இல்லை. ஸோ இங்கேயும் வந்து இந்த XIRR ஃபார்முலா போடும். XIRR ப்ராக்கெட்டில் இந்த வேல்யூ எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிக்கோங்க, கமா இந்த டேட் எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிக்கோங்க, போட்டுட்டு ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா இது 9.16% தான் வந்து ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு. அப்போது இந்த ரியல் எஸ்டேட் ப்ராப்பர்ட்டி கம்பேர் பண்ணல கோல்டு வந்து கம்மியான ரிட்டர்ன்ஸ் தான் வந்து கொடுத்துருக்கு. ஏன் என்னங்கிறது நீங்கள் அதுக்கப்புறம் அனலைஸ் பண்ணுங்கள். ஸோ கோல்டுக்கும் வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட் டைம்ஸில் வந்து வாங்கினதுக்கு நம்ம கம்பேர் பண்ணி பார்க்க முடியுது. இப்போது அடுத்தது மியூச்சுவல் ஃபண்ட் எடுத்துப்போம். இப்போ மியூச்சுவல் ஃபண்ட் எடுத்துக்கோங்க. மியூச்சுவல் ஃபண்ட் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து லம்சம் அமௌண்ட் நீங்கள் ஒவ்வொரு வருஷமும் வந்து 1 லட்சம், 70,000, 85,000 ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் இயரில் வந்து நீங்கள் வாங்குறீங்கன்னு வச்சுப்போமே. ஸோ அப்போது இன்வெஸ்ட் பண்ணுறீங்க, இன்வெஸ்ட் பண்ணுறீங்க. ஸோ இன்வெஸ்ட் பண்ணையில் நீங்கள் கிட்டத்தட்ட ஒரு 5.9 lakhs வந்து நீங்கள் மொத்தத்துக்கு இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்க டிஃப்ரெண்ட் டைம் பீரியடில். ஸோ அது டிஃப்ரெண்ட் டைம் பீரியடில் வரையில் இப்போ வந்து ஆஸ் ஆன் டேட் இன்றைக்கி டேட்டில் வந்து அதை விற்கணும்னு முடிவு பண்ணால் நம்மளுக்கு என்ன ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும் அப்படிங்கிறது நீங்கள் பார்க்கணுன்னா, ஸோ விற்கணும்னு நினச்சா இன்றைக்கி டேட்டில் அது அந்த மொத்தம் இன்வெஸ்ட்மெண்ட் விற்றுனா 9.5 lakhsக்கு வந்து விற்க முடியும். அப்படின்னா நம்மளுக்கு ஏர்னிங்ஸ் வந்து 3.6 lakhs. பட் இதை மட்டும் வச்சு நம்ம கண்டுபிடிக்க முடியுமா? இல்லை. ஸோ XIRR ஃபார்முலா போடும். =XIRR ப்ராக்கெட்டில் போட்டு இந்த அமௌண்ட் செலக்ட் பண்ணுவோம், கமா இந்த டேட்டை செலக்ட் பண்ணுவோம். இந்த டேட்டை செலக்ட் பண்ணி ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணால் 14.12% வந்து கொடுத்துருக்கு. ஸோ இந்த மியூச்சுவல் ஃபண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் மியூச்சுவல் ஃபண்ட் வந்து இது வந்து நம்மளுக்கு வந்து ஆல்மோஸ்ட் இந்த ப்ராப்பர்ட்டிக்கு கொடுக்குற அளவுக்கு ரிட்டர்ன்ஸ் வந்து இது கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம முடிவு பண்ண முடியும். இப்போ நெக்ஸ்ட் எடுத்துப்போம், ஷேரும் அதே மாதிரி எடுத்துப்போம். இப்போ ஷேர் பொறுத்தவரை என்னென்னு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஒரே பர்டிகுலர் கம்பெனி ஷேரை 10,000க்கு வாங்கியிருக்கோம், 15,000க்கு வாங்கியிருக்கோம், அப்புறம் மொத்தத்துக்கு 35,000க்கு விற்றுருக்கோம், திருப்பி 45, 25 இந்த மாதிரி விற்கிறோம், திருப்பி 1.4 lakhs விற்கிறோம். இதுதான் மொத்தமாக வந்து வாங்கியிருக்கோம் விற்கிறோம். ஒரே டிரான்சாக்ஷன் திருப்பி நடக்குது ஒரே கம்பெனிக்குள்ளே. ஸோ இதுக்கு எப்படி ரிட்டர்ன்ஸ் கண்டுபிடிக்குன்னு பார்க்கல, ஏர்னிங்ஸ் கண்டுபிடிச்சிட்டோம். பட் ஆனால் ரிட்டர்ன்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு என்னென்னா XIRR ஃபார்முலா போட்டால் போதும். XIRR ப்ராக்கெட்டில் போட்டு இந்த அமௌண்ட்டை அப்படியே செலக்ட் பண்ணுங்கள், கமா இந்த டேட்டை அப்படியே செலக்ட் பண்ணுங்கள், போட்டு ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிங்கன்னா இது 11% ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு. இந்த பர்டிகுலர் கம்பெனியோட ஷேர் மட்டும் 11% ரிட்டர்ன் கொடுக்குன்னு நம்ம முடிவு பண்ணலாம். ஓகே. ஸோ இது எதுக்குன்னா இந்த XIRR ஃபார்முலா வந்து அதாவது இந்த மாதிரி ப்ராப்பர்ட்டிக்கு வந்து ஒரே ஒரு சிங்கிள் டிரான்சாக்ஷன் வாங்குறது விற்கிறது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி மல்டிபிள் டிரான்சாக்ஷன் வரதையும் நம்ம பார்க்கலாம். மல்டிபிள் டிரான்சாக்ஷன் வந்து வாங்குறது விற்கிறது இந்த மாதிரி காம்ப்ளிகேட்டட், அதாவது ஒரே இதை வாங்க ஒரே விற்று திருப்பி வாங்கி திருப்பி விற்று இந்த மாதிரியும் வந்து பார்க்குறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பட் அதை விட இன்னொரு ரொம்ப யூஸ்ஃபுல்லான டூல் என்னென்னா SIP போடுறீங்க. இப்போது இந்த SIP போடுறீங்க அப்படின்னா இந்த SIP போடையில் நீங்கள் ஒரு 5,000 மாதம் போடுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். 5,000 மாதம் வந்து ஒரு 2 years பீரியடுக்கு இங்கே பார்த்தீங்கன்னா 2 years பீரியட் இருக்கும். இந்த 2 years பீரியடுக்கு நீங்கள் 5,000 போட்டுக்கிட்டே வரீங்க அப்படின்னா அது வந்து கிட்டத்தட்ட எவ்வளோ இருக்குது, நீங்கள் வந்து எவ்வளோ செலக்ட் பண்ணியிருப்பீங்க, எவ்வளோ போட்டிருப்பீங்கன்னா கிட்டத்தட்ட 1,20,000 நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பீங்க. இது வந்து இன்றைக்கி டேட்டில் இதை விற்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க, இன்றைக்கி டேட்டில் எவ்வளோ NAV இருக்குது, உங்ககிட்ட எவ்வளோ யூனிட்ஸ் இருக்குது அந்த மியூச்சுவல் ஃபண்ட்லன்னு பார்த்துட்டு அந்த வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 2.5 lakhs வருது அப்படின்னா நம்ம என்ன பண்ணுறோம், -2.5 lakhs அப்படின்னு போட்டுறோம். போட்டுட்டா நம்மளுக்கு ஏர்னிங்ஸ் எவ்வளோ வருதுன்னா 1.3 lakhs வந்து ஏர்னிங்ஸ் வருது. அதாவது 2017 ஸ்டார்ட் பண்ணது 18 முடிக்கிறோம், 2022 2.5 lakhsக்கு விற்க முடியும்னா ஏர்னிங்ஸ் வந்து 1.3 lakhs. ஸோ இது வந்து சுத்தமாக வந்து நம்மளால் வந்து
மேனுவலாக கால்குலேட் பண்ணுறதோ கால்குலேட்டர் யூஸ் பண்ணி கால்குலேட் பண்ணுறதோ ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதுக்கும் இந்த XIRR ஃபார்முலா போட்டால் ரொம்ப சிம்பிள். ஈக்குவல் டு XIRR ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த ஃபுல் இது செலக்ட் பண்ணுங்கள். இந்த ஃபுல் இது இந்த அமௌண்ட் வரைக்கும் செலக்ட் பண்ணிட்டு கமா அதே மாதிரி இந்த டேட் இருக்கு இல்லையா, இந்த டேட்டையும் வந்து ஃபுல்லாக செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு என்ட்ரு போட்டிங்கன்னா என்ன தப்பாச்சு, ஓகே இது அமௌண்ட்டும் சேர்த்து செலக்ட் பண்ணிட்டேன். ஈக்குவல் டு XIRR இதை போட்டுட்டு இந்த அமௌண்ட்டை மட்டும் செலக்ட் பண்ணணும். நான் அமௌண்ட்டு இந்த பேரையும் செலக்ட் பண்ணிட்டேன். அதான் கமா அடுத்தது என்ன, இந்த டேட்டையும் வந்து செலக்ட் பண்ணணும். இப்போ இந்த டேட்டையும் செலக்ட் பண்ணி ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணி என்ட்ரு போட்டிங்கன்னா 19.46% வந்து கொடுத்துருக்கு ரிட்டர்ன்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம முடிவு பண்ணலாம். இங்கே பாருங்கள் 19.46. ஸோ இப்போது இதில் என்னென்னா ஒரு கம்பேரிசனுக்காக நான் இப்போ எடுத்திருக்கேன். இப்போ நம்ம போட்டதோட இப்போ எல்லா இதுவும் போட்டிருக்கோம் இல்லையா, இப்போ ப்ராப்பர்ட்டி அதெல்லாம் இங்கே கீழே காமிச்சிருக்கேன் பாருங்கள். இப்போது ப்ராப்பர்ட்டி 1க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏர்னிங்ஸ் வைஸ் பார்த்தீங்கன்னா, அதாவது இதை இப்போதைக்கு எடுத்துருங்க. இப்போதைக்கு இதை எடுத்துருங்க, இதை வந்து டெலீட் பண்ணிடுவோம். இப்போ ஏர்னிங்ஸ் வைஸ் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ப்ராப்பர்ட்டி 1 தான் வந்து நல்ல ரிட்டர்ன்ஸ், நல்ல ப்ராஃபிட்டபிளான இன்வெஸ்ட்மெண்ட் நம்மளுக்கு தோணும். ப்ராப்பர்ட்டி 2 அதோட இதுவாக இருக்கும்னு தோணும். எஸ்ஐபி வந்து என்னடா ஒன்றுமே பெருசாக இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு தோணும். பட் அப்படி இருக்கக்கூடாது. நம்ம ஆக்சுவலாக பர்சன்டேஜில் பார்த்தோம் அப்படின்னா இங்கே பாருங்கள், இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த XIRR போட்டு ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளோ வந்திருக்குன்னு சொல்லி கால்குலேட் பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த வேல்யூ தான். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எஸ்ஐபிக்கு வந்து பெட்டரான ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு, ப்ராப்பர்ட்டிக்கு வந்து அடுத்தபடியாக கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லி இதில் கண்டுபிடிக்கிறோம். பட் இது வந்து அதுக்காக எஸ்ஐபி சூப்பர்னு நான் சொல்ல வரல. அதாவது வந்து நீங்கள் வந்து கம்பேர் பண்ணுற இது எல்லாமே ஏன்னா எக்ஸாம்பிள் வேல்யூ தான் இது. ஸோ உங்களோட ப்ராப்பர்ட்டி ஆக்சுவலாக எவ்வளோ கொடுத்துருக்கு அப்படிங்கிறது நீங்கள் பார்க்கலாம். அதாவது நம்மளுக்கு என்ன தரும்னா, ஒரு 25 வருஷம் முன்னாடி 5000 ரூபாய் கொடுத்து வாங்கின இது வந்து இன்றைக்கி 25 லட்சம் போகுது அப்படின்னு சொன்னால் அப்படியே நம்ம அப்படிலாம் டக்குன்னு இது பண்ணிடக்கூடாது. டக்குன்னு என்ன பண்ணோம், இங்கே போனோம், என்ன இன்றைக்கி டேட் என்ன 2022 ஓகே. இப்போ என்ன பண்ணோன்னா இப்போ அது வந்து டக்குன்னு போட்டு பார்த்துடணும். ஒரு 25 வருஷம் வச்சுக்கோங்களேன். இன்றைக்கி டேட் வந்து 1/1/2000 அப்படின்னு வச்சுப்போம். 25 வருஷம் முன்னாடினா 1/1 என்னது 1975 வந்து வாங்கியிருக்கோம்னு வச்சுக்கோங்க. 5000 ரூபாய்க்கு வாங்கின இது இன்றைக்கி டேட்டில் 25 லட்சம்னா என்ன பண்ணணும், மைனஸ் போட்டுக்கணும். -25,000,000 போட்டோம் அப்படின்னா 28% ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு. ஓகே 28% கொடுத்துருக்குன்னா நல்ல ரிட்டர்ன்ஸ் அப்படிங்கிற மாதிரி நம்ம அப்படி தான் எடுத்துக்கணும். ஸோ இதை வச்சு நீங்கள் ஆஸ் ஆன் டேட் வந்து உங்களுக்கு இது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்களே வந்து கம்பேர் பண்ணி வந்து பார்க்க முடியும். ஸோ இப்படி பண்ணிட்டீங்கன்னா ஈஸி. ஸோ இந்த டூல் தான் உங்களுக்கு எல்லாம் சொல்லணும்னு நினச்சேன். ஸோ இதை வச்சு எந்த இன்வெஸ்ட்மெண்ட் பெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் நம்மளோட போர்ட்ஃபோலியோவில் இருக்கிறதுல நம்ம அசெட் கிளாஸில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணியிருக்க இடத்துல எது நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்குங்கிற இதை கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த டூலை வந்து யூஸ் பண்ணணும். இப்படி யூஸ் பண்ணிங்கன்னா நல்லா சூப்பராக வந்து ஈஸியாக வந்து கண்டுபிடிச்சி நம்ம டிசிஷன்ஸை அரைவ் பண்ணிடலாம். ஸோ ஹோப் யூ லைக் த வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.